அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் 15/1/2024 அன்னைக்கு பிறக்கின்ற தை மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே நம்மளுடைய மிதுனம் ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசியா வருவீங்க. மேலும் உபய ராசிகள்ல ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க. மிதுனம் ராசியோட அதிபதி நம்மளுடைய புதன் பகவான்க. மேலும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய புதன் பகவான், அதாவது ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க செய்ய வேண்டிய கடவுள் வழிபாடு விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ரெகுலரா போயிட்டு நீங்க ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா எப்பெல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு இனி வரவிருக்கும் இந்த தை மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா ஒரு சில நல்ல விஷயங்கள் நிறைவேறாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த தை மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய இஷ்ட தெய்வமான விஷ்ணு பெருமான் கோயிலுக்கு அந்த தை மாதத்தில் வருகின்ற முதல் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு நீங்க விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த நீங்க நினைக்கின்ற விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையுமே சொல்லாம இருக்கணும். அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே 100% நீங்க எதிர்பார்த்தோம்னா இந்த தை மாதத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நிச்சயமாக கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு ராகு உங்களுடைய 10வது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது நல்ல அம்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்ல அம்சம் அப்படின்றதுதான் இதுக்கு பதிலுங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள்ல எந்த ஒரு பாவகிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் தருவாங்க. ஸோ இந்த 10வது வீடுன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்க ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னும் உங்களுக்கு சினி ஃபீல்ட்ல நீங்க வெளியில வெளிச்சத்துக்கு மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுத்துட்டு ஒரு நல்ல உயரத்திற்கு ரீச் ஆவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க இப்போ ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான சிறந்த உன்னதமான மாதமா உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்க தொழில் செய்றீங்க அப்படின்னா இதனால் வரைக்கும் ஒரு சிலர் ஒரு ஜாப்ல இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஜாப்ல இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க ஒரு 10 பேரை வச்சு நீங்க தொழில் செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படுங்க. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தற்சமயம் நீங்க ஒரு ஜூனியர் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு நல்ல சீனியர் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா பங்கு சந்தையில உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்தோம்னா பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அதே சமயம் பங்கு சந்தை அப்படின்றது ரிஸ்க் லெவல் ரொம்பவே அதிகம் அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்க பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணும்போது 1க்கு 2 வாட்டி கிளியரா யோசிச்சுட்டு அதற்கப்புறமா பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது நம்மளுடைய இந்தியாவில் இருந்துகிட்டே நீங்க அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க.
அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து அயல்நாட்டுக்கு சென்று நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்வதோ அல்லது வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வதற்கும் அல்லது அயல்நாட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து சுக்கிரன் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் வந்து சுக்கிரனுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே உகந்த ஒரு ஸ்தானம் தாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து நம்மளுடைய குரு பகவான் மாதிரி ஒரு முழு சுபர் அப்படின்னு கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்கேஸ் இப்போ படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய படிப்பில் இருக்கின்ற மந்தத்தன்மையை விலகிட்டு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நிற்பதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா இந்த தை மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு வந்து இயற்கை முறையிலையோ அல்லது செயற்கை முறையிலையோ பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே. மேலும் இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி போயிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வகையில் வந்து புதன் கிரகம் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் நீங்கள் எளிதாக வந்து பேசி அந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் வந்து இந்த தை மாதம் முழுவதுமே நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமேங்க. மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக வந்துகிட்டு இருக்காருங்க. 11வது வீடுன்றது லாபத்தை மட்டும் குறிக்காது, மேலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் சாந்தியும் குறிக்குங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதனால் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சைட் பை சைட் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நல்ல ஆசைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக திகழும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஹைக் அமௌண்ட் கொஞ்சம் நல்லபடியாக வராத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ஹைக் அமௌண்ட்டும் கொஞ்சம் நல்லபடியாக கிடைப்பதற்கும்
இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமான பிள்ளைகள் சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணம் வந்து நீங்க இப்ப படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்புல இதனால் வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு நல்ல குரோத் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இந்த தை மாதத்துல நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு இது நாள் வரைக்கும் நீங்க யாருன்னு உங்க கிளாஸ்க்கோ அல்லது காலேஜ்க்கோ தெரியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய நல்ல மார்க்ஸ் மூலமா நீங்க உங்களுடைய காலேஜ்ல வந்து நல்ல எக்ஸ்போஷர் ஆவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கூட்டாளி ஸ்தானம் மற்றும் தொழில் கர்ம ஸ்தானத்தில் விழுதுங்க. அதாவது இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுடைய பிசினஸை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து கேத்து கிரகம் வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து நீங்க புதுசா ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து 1க்கு 2 வாட்டி வந்து கிளியரா நீங்க படிச்சு பார்த்துட்டு அதற்கப்புறமா புதிதாக ஒரு சொத்து வாங்குனீங்க அப்படின்னா 100% அந்த சொத்துனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான மாதமா நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வந்து அஷ்டம சனினால நீங்க ரொம்பவே பாதிப்புக்குள்ள அதிகமாயிட்டீங்க. இப்போ நீங்க அஷ்டம சனி காலத்தை விட்டு டோட்டலா விலகி வெளியில வந்துட்டீங்க. இதன் காரணமா வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே படிப்படியாக விளங்க ஆரம்பிச்சுங்க. உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மிதுனம் ராசி திருவாதிரை